ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கம்பு மாவு வச்சு ஒரு பூந்தி லட்டு தாங்க, மோத்திச்சூர் லட்டு வந்து செஞ்சுக்கிறேங்க. சூப்பரான சுவையில் கமகமன்னு அருமையான மணத்தோடையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான கம்பு லட்டு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. இது குழந்தைகளுக்கு நாம் ஒரே மாதிரி பூந்தி லட்டாக செஞ்சு கொடுக்குற பதிலாக இது போல் ஆரோக்கியமாக நம்ம கம்பு மாவு வச்சு ஒரு லட்டு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது போல் இன்னும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம கம்பங்கூழ், கம்பு சாதம் இது போலலாம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க. இது போல் லட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது போல் ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து செய்யலாங்க. அது எப்படி செய்கிறது வீடியோ வந்து ஃபுல் வீடியோ லிங்க் வந்து அது கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிறது போல் அவ்வளோ டேஸ்ட்டாக கமகமன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்குங்க. சுவை வந்து வாயிலேயே அப்படியே நம்மளுக்கு ஒட்டிக்கிறது போலயே இருக்குங்க. திருப்ப எப்போ நம்ம அது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற போல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.